எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லவ்லி டெய்லர் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டிசைன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ப்ரைடல் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டதுலேருந்து 599 டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நிறைய டிசைன்ஸ்க்கு வந்திருக்கு. கஸ்டமர்ஸும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே ரன்னிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கொடுத்துருக்கிற டிசைன்ஸில் எல்லாமே முடிச்சு வச்சுருக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ 599 டிசைன்ஸில் நான் வந்து சில டிசைன்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுவும் 599 டிசைன்ஸு. உள்ளே வந்து த்ரெட் லைன் கொடுத்துருக்காங்க, ஸ்டோன்ஸ் கொடுக்காம த்ரெட் லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கன்னு கேட்குறப்ப த்ரெட் லைட்டுன்னு சொல்கிறப்ப நம்ம வேறு ரேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ 599லேயே நாங்கள் ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே வரோம், டிஃப்ரெண்ட்டாக. நீங்கள் லவ்லி டெய்லரில் இது வரைக்கும் பார்த்தது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்னென்னா, இந்த 599 டிசைன்ஸ் இது வரைக்கும் நாங்கள் மாற்றினதே கிடையாதுங்க. ஒரு கடையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ 400 சொல்லுவாங்க, 300ன்னு சொல்லுவாங்க, திடீர்னு 500ன்னு சொல்லுவாங்க, திடீர்னு எங்கள் ரேட்டே வந்து 599ன்னு சொல்லுவாங்க. அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கிற கடை நம்ம கிடையவே கிடையாது. மாற்றுவாங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதத்துலேயே வந்துட்டு நஷ்டமாயிடுவாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நாங்கள் பாருங்கள், அது எங்களுக்கு பெனிஃபிட் ₹1 வரலைன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் அந்த 599 ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏன் அந்த கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கை பார்த்து தான், ஒரு ஃபினிஷிங்கை பார்த்து தான் ஒரு கஸ்டமர்ஸோ எல்லாருமே ஒரு ப்ரைடல் ஒர்க்லேருந்து எல்லாமே கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப அதில் ஒரு ஹாப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸுக்காக நம்ம அந்த ப்ளவுஸெல்லாம் நம்ம எல்லாமே பார்க்கணும்ல. இங்கே பாருங்கள், இதுலேயும் த்ரெட் லைன் ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 599 டிசைன்ஸில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள், ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்துருக்காங்க 599 டிசைன்ஸில். இது நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுக்குறது வந்து ஒரு கை லைனுக்கும் கழுத்துக்கும் இதுக்கு எல்லாமே 25ல் கேட்பாங்க. நம்ம 599 டிசைன்ஸ்லேயே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தடுமாறி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. லோ பிபியாக இருக்குது, டக்குன்னு வரவும் மாட்டிருக்கு. இதுவும் 599 டிசைன்ஸ் தாங்க. இந்த கஸ்டமர் ப்ளவுஸே இப்படி தான் இருக்குது. நாங்கள் வாங்குறப்பவே சொன்னோம், இது ஒரு கலராக வரும், இது ஒரு கலராக வரும்னு சொல்லியிருந்தோம். பார்க்குறப்பே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எங்கள் ஒர்க்காரங்க எப்படி போட்டாங்கன்னே தெரியலை. அது கொடுத்துருக்காங்க பாருங்கள், மல்டி கலரை சேர்த்துருக்காங்க பாருங்கள், 2 ஸ்டோனை சேர்த்துருக்காங்க பாருங்கள். அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டு பீச் கலரும் சேர்த்துருக்காங்க, இந்த க்ரீன் கலரும் சேர்த்துருக்காங்க. இந்த அளவுக்கு எங்கள் சேனலை பார்க்குறாங்கன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கிற ஆதரவு தான். அதே மாதிரி எங்களை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாமே இந்த பெல் பட்டன் எல்லாமே இது பண்ணி பார்க்குறதுனால மட்டும்தான் நாங்கள் இந்த அவள் இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளோ தமிழ் வராதுங்க. எனக்கு சிரிப்பாக இருக்குது. என்ன மாஸ்டர் இருக்கு சொல்லுங்க மாஸ்டர். இந்த இங்கே பாருங்கள், இந்த 599 டிசைனை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 599 டிசைன் எதுக்கு நாங்கள் தரோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3 ப்ரைடல் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து 10 599 பண்ணுவீங்க. அதனால தான் நாங்கள் 599 பண்ணுறோம். சரிங்களா? 599 எங்கே கொடுத்துட்டு ப்ரைடல் எடுத்துன்னு வெளில கொடுத்துடாதீங்க. அந்த ப்ரைடல் கொடுப்பீங்கன்னு தான் நாங்கள் 599 இத்தனை வருஷம் விடாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நிறைய பேர் பண்ணீங்க, அதனால தான் சொல்கிறேன். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த மேங்கோ டிசைன்ஸ் எல்லாம் நிறைய கடையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 25 கேட்பாங்க. அதே மாதிரி சில கஸ்டமருக்கும் சொல்லிடுறேன், இங்கே டெஸ்ட் பண்ணுறோம், இன்னொரு கடையிலே டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. எங்களுக்கு இதே சவுகார்பேட்டில் நீங்கள் கொடுக்குறதும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கஸ்டமர் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட 599 கொடுத்துட்டு இன்னும் வேறு இடத்துல போய் காஸ்ட்லியான ப்ளவுஸாக தைச்சிட்டாங்க. தைச்சதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, இது என்ன ரேட் ஆகும்னு சொல்லி கேட்குறப்ப, இது நாங்கள் இந்த ரேட்டுன்னு சொல்கிறப்ப
இது எங்கன்னு தைச்சிங்கன்னு கேட்டால் நாங்கள் இதே சவுகார்பேட்டில் தான் தைச்சோன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு கடையில் கொடுக்குறப்ப நாங்கள் எல்லாமே ஏன் இப்படி பண்ணுறோன்னா, நீங்கள் எல்லா ப்ளவுஸும் நம்ம கையில் கொடுப்பீங்க, அந்த ஃபினிஷிங்காக மட்டும் தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இதுவும் 599 டிசைன்ஸ் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ப்ளவுஸும் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து வேலை கொடுக்குற மாதிரி தான் இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது. பாருங்கள், 599 டிசைன்ஸ் அடிச்சிக்கவே முடியாது. லவ்லி டைலரில் நான் சேலஞ்ச் பண்ணி நான் சொல்கிறேங்க. யாரோ சொல்கிறாங்க எதையோ சேலஞ்ச் பண்ணுறேன்ட்டுன்னு. நாங்கள் சொல்கிறோம் எங்கள் கடையில் அடிச்சிக்கவே முடியாது இந்த 599 டிசைன்ஸை. எங்கள் டிசைன்ஸை 600 ரூபாய்க்கு எந்த கடையிலையாவது கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துடலாம். இந்த டிசைன்ஸை 2000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அடித்து சொல்கிறேன், 2000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இன்னொரு ஒரு விஷயம், இந்த 599 டிசைன்ஸ் நான் வீடியோலேயே போடுறேன். நிறைய பேருக்கு தெரியாமல் என்ன செய்வாங்க கடைக்காரங்க, இந்த கடையில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க, இந்த கடையில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் வீடியோலேயே போடுறேன் பாருங்கள். இதுதான் 599 டிசைன்ஸு. எந்த கடைக்காரர் என் வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் பாருங்கள், என் டிசைன்ஸையும் பாருங்கள். இதுதான் 599 டிசைன்ஸு. உங்களால் கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் கொடுங்க பார்க்கலாம். உங்களால் கொடுக்க முடிஞ்சது என்ன, இந்த மிஞ்சி போனால் இந்த கல்கட்டாலையும் சூரத்துலேயும் வாங்கிட்டு வர இந்த ப்ளவுசஸ் தான் 300, 200, 100ல். இன்னும் கொஞ்ச நாள் போனால் 50 ரூபாய்க்கு கூட விற்பீங்க நீங்கள். அது எல்லாமே செய்வீங்க, எல்லாமே பார்க்கலாம். அந்த டிசைன்ஸ் நாங்களும் பார்க்க தான் போகிறோம். எங்கள் கடை ஸ்டாண்டர்டாக இருக்கா, உங்கள் கடை ஸ்டாண்டர்டாக இருக்கான்னு இது எல்லாமே நாங்கள் பார்க்க தான் போகிறோம். ஃப்ரண்ட்டு காட்டுமா? இல்லை, ஃப்ரண்ட்டை பார்க்கட்டும். கல்கட்டா கடைக்காரங்க எல்லாம் ஒரு நாளைக்கு ஓட போகிறானுங்க. அப்போ எல்லாமே கஸ்டமைஸ் ப்ளவுஸ்ன்னு தான் திரும்பி வர போகிறீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஏன்க்கா வந்து வெளியில் வாங்கிட்டு வந்தால் தைக்க மாட்டிருக்கீங்கன்னு. இப்போ நாங்கன்னா அளவு கொடுத்து எல்லாமே கொடுத்து நாங்கள் போட்டுட்ருப்போங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற அளவு மெஷர்மெண்ட்டு எல்லாமே கொடுத்து நாங்கள் போடுவோம். அவங்க என்ன கொடுத்து போடுவாங்க மெஷர்மெண்ட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். 5 இன்ச்சு வைப்பாங்க, 6 இன்ச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் கையில் பார்த்தீங்கன்னா இங்கே தைச்சு இங்கே டிசைன்ஸ் பார்த்தா இங்கே நிற்கும், இல்லை இங்கே நிற்கும், இந்த மாதிரிலாம் நிற்கும். இந்த ப்ளவுசஸ் இங்கே நேராக வந்து நிற்காது, இந்த சைடு போய் நிற்கும். அது எல்லாமே இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பக்கம் திரும்பின மாதிரி இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நாங்கள் வாங்க மாட்டோம். நீங்கள் வாங்குற இடத்துல எல்லாம் போய் கேட்க மாட்டீங்க, ஸ்டிச்சிங் பண்ணுறவங்கள தான் கேட்பீங்க. அதனால தான் இந்த அர்த்தம் சொல்கிறேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களை தான் கேட்பீங்க, ஏன் இந்த ப்ளவுஸ் இப்படி போச்சுன்ட்டுன்னு. விற்கிறவங்க விற்பாங்க, ஏன்னா அவங்க காசுக்காக அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு 500 ரூபா கிடைக்குங்க. அந்த 300 ரூபா ப்ளவுஸ்னு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அது 500 ரூபாய்க்கு 850 ரூபாய்க்கு சொல்லி விற்பாங்க, 800 ரூபாய்க்கு சொல்லி விற்பாங்க. வீடியோக்காக 1000 போய் சொல்லி இந்த வீடியோ போடுறாங்க இதே சவுகார்பேட்டில், எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் வந்து இந்த 599 டிசைன் சொல்லி போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா, இது 599 தான். நான் சொல்லிட்டே இருக்கேன், 600 ரூபா தான். ஸ்டிச்சிங்கு 550 ரூபா, டோட்டல் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கோட சேர்த்து 1150 ரூபா. நாங்கள் மற்ற கடைங்க மாதிரி 50 ரூபாய்க்கு ப்ளவுஸ் தரோம், 100 ரூபாய்க்கு ப்ளவுஸ் தரோம், 3 ப்ளவுஸ் எடுத்தா 1000 ரூபா, 4 ப்ளவுஸ் எடுத்தா 1000 ரூபான்னு சொல்லி கூப்பிடுற கடை இந்த கடை கிடையவே கிடையாது. கஸ்டமைஸ் கடை, உங்களுக்காக மட்டும்தான் ஆஃபர் கடை. 599 டிசைன்ஸு என் கஸ்டமர்ஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த 599 டிசைன்ஸை வந்து நான் ஆஃபரில் கொடுக்குறேன். உங்களுக்கு பாருங்கள். இப்போ பிரைடல் பார்க்கலாம் பாருங்கள். இவங்க வந்து யூஎஸ்ல இருக்காங்க. இது பிரைடல். அப்படியே 599 பேசினேன்ட்டு பிரைடல் காட்டும்போது இதுவும் 599 கேட்காதீங்க. இல்லை, சில பேர் கேட்பீங்க, அதனால தான் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இது வந்து இந்த கஸ்டமர் வந்து எங்களுக்கு ஒரு கஸ்டமர் மூலிமா பழக்கம். அவங்க இங்கேருந்தே வாங்கி அவங்களுக்கு கொரியர் அனுப்புகிறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள். அவங்க வந்து இந்த டிசைன் வேறு, இது ஒரு ப்ளவுஸோட டிசைன்ஸ், இந்த மேலே உள்ளது நடுவில் உள்ளது. இந்த கீழே உள்ள டிசைன்ஸ் வந்து இன்னொரு ப்ளவுஸோட ஒர்க்கு. இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மேலே உள்ள டிசைன்ஸும் இன்னொரு 3 ப்ளவுஸோட டிசைன்ஸை வந்து ஒரு ப்ளவுஸில் கொடுத்துருக்கோம். இதுதான் கஸ்டமைஸு. இது தெரியுதுங்களா, இதுதான் கஸ்டமைஸு. 3 ப்ளவுஸோட ஒர்க்கை வந்து ஒரே ப்ளவுஸில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் கஸ்டமைஸ். இந்த கஸ்டமைஸை கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் ரெடிமேட் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இதை பாருங்க, இது பட்டு சாரி ப்ளவுஸ் தான். இது ரெடிமேடில் வந்து அவங்க போட்டது தான், அவங்க விருப்பத்தை தான் நீங்கள் வாங்கி போகணும். நம்ம கடைக்கு வேணால் கஸ்டமைஸ், நீங்கள் சொல்கிறத தான் நாங்கள் பண்ணி தருவோம். அதுதான் கஸ்டமைஸ். கஸ்டமர் கேட்ட அதே ஒர்க்கு, அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ, என்ன நெக்கு கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி அமிச்ச மாதிரியே பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏன்னா எங்ககிட்ட இதை பண்ணுறது தான். இன்னொரு வாட்டி அவங்க ஃபங்க்ஷனுக்கோ அவங்க ரிலேஷனுக்கோ எது என்ன நடந்தாலும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. பாருங்கள், இந்த டிசைனை பாருங்கள், ஒன்று எப்படி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ரெடிமேட்லேயும் இருக்கும். ஆனால் வந்து இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
இவ்வளோ பெருசில் இருக்கும். இந்த 3 பாக்ஸ் சேர்த்தா மாதிரி 4 பாக்ஸ் சேர்த்தா மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இப்போ கஸ்டமைஸ்ன்னும் போது இந்த 4 பாக்ஸையும் நாங்கள் பாருங்கள் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள், ஒன்றா போட்டிருக்கோம் பாருங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, ரெடிமேட் கடையில் எடுத்துன்னு போய்ட்டு உங்கள் இந்த மாதிரி சாரி ப்ளவுஸை ரெடிமேட் கடையில் குத்தி எங்களுக்கு இதே மாதிரி இதில் போட்டு கொடுங்க, அவங்க விற்கிற ரேட்டே போட்டு கொடுங்க கேட்டு பாருங்கள், போட்டு தர மாட்டாங்க. இந்த பேக் பாருங்க, அவ்வளோ ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு 2 இன்ச்சுக்கு மேலே வந்திருக்கு பாருங்க. 2 இன்ச்சுக்கு மேலே அவங்க ப்ளவுஸ் போட்டாங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேக் ஃபுல்லாகவே அவ்வளோ ஒர்க் இருக்கும், அவ்வளோ ஃபினிஷிங் இருக்கும் பாருங்கள். இந்த ஹேங்கிங்ஸும் பாருங்கள் எப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரியே இதில் என்ன ரோலில் வருதோ அந்த மாதிரியே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஹேங்கிங்ஸ் விற்கிறாங்க, ரேட் விற்கிறாங்க, தனித்தனியாக இந்த ஒர்க் க்ளோஸ் வாங்குற இடத்துல ரேட் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஹேங்கிங்ஸை ஃப்ரீ பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு நாங்கள் காசு வாங்குறது கிடையாது. அதே மாதிரி எங்களோட கொரியரும் ஃப்ரீ தாங்க, எங்களோட கொரியரும் ஃப்ரீ தான். ஒர்க் ப்ளவுசஸ்க்கு மட்டும்தாங்க கொரியர் ஃப்ரீ. நார்மல் ப்ளவுஸு ஒன்று பண்ணிவிட்டு கொரியர் போடுங்கனாலும் போட மாட்டோம், அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் பட்டனை மறக்காமல் அமுத்துங்க.